தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒருவரோடும் நிறைவாக இருப்பதாக. நாங்கள் திருவருகை காலத்தின் முதலாவது வாரத்தின் புதன்கிழமைக்குள் காலடி பதிக்கின்றோம். மறக்காதீர்கள், நம்பிக்கையின் வாரத்திலே நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்று இந்த நாளிலே அன்னையாம் திரு அவையானது புனித பிரான்சிஸ்கு சவேரியாருடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. புனித பிரான்சிஸ் சவேரியார் ஸ்பெயின் தேசத்திலே ஒரு பணக்கார குடும்பத்திலே பிறந்தவர். அரண்மனையிலே வாழ்ந்தவர், பிறந்து வளர்ந்தவர். பல்வேறுபட்ட பட்டங்களையும் உயர் பதவிகளையும் பல்வேறுபட்ட உயர்வுகளிலே இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஆண்டவருக்காக தன்னுடைய பணியை செய்ய முன்வந்தார். இவருடைய வாழ்க்கையை நாங்கள் மீட்டி பார்க்கின்ற பொழுது 30,000 மைல்கள் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்திருக்கிறார். எதற்காக? இறைவனுடைய இறை ஆட்சியை பரப்புவதற்காக, இறை வார்த்தையை எடுத்துச் சென்று எடுத்துக் கொடுப்பதற்காக. இந்த 30,000 மைல்கள் நடந்த அந்த புனிதர் அவருடைய வாழ்க்கையிலே 38,000 கடல் பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார். யாருக்காக? கிறிஸ்துவுக்காக, இறை அரசுக்காக, திரு அவைக்காக அவர் தன்னை முழுமையாக அர்ப்பணித்த ஒரு புனிதராக இருக்கிறார். இவர் ஒரு அரண்மனையிலே பிறந்தாலும் வளர்ந்தாலும் உயர் பதவிகளிலே படித்து பட்டம் பெற்றாலும் இவருடைய நண்பர் இஞ்ஞாசியாருடைய வார்த்தை இவருடைய வாழ்க்கையை மாற்றியது. என்ன வார்த்தைகள் என்று சொல்லி சொன்னால், உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் என்ன பயன்? இந்த வார்த்தைகள் புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய உள்ளத்தை கிழித்தது. நான் உயர் பதவிகள் பெற்றிருந்தாலும், பட்டங்கள் பெற்றிருந்தாலும், அரண்மனையில் செல்வ செழிப்போடு வாழ்ந்திருந்தாலும் என்னுடைய ஆன்மாவை இழந்தால் எனக்கு என்ன பயன் என்ற ஒரு நிலையை அவர் உணர்ந்திருந்தார். இந்த நிலையிலே புனித சவேரியார் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்திருக்கின்றார். இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள்: நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருள் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது, அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணம் ஆவார்கள். இவைகளெல்லாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வதன் நிமித்தம் எங்களால் செய்யக்கூடியவைகளாக இருக்கின்றன. ஆண்டவரே சொல்லுகின்றார், நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருள் அடையாளங்களை செய்வர். நாங்கள் நம்பிக்கையின் வாரத்திலே நாங்கள் இருக்கிறோம். இந்த வாரத்தின் தொடக்க நாளிலே நாங்கள் நம்பிக்கையின் அடையாளமாக நம்பிக்கையின் ஊதாநிற திரியை நாங்கள் ஏற்றினோம். அந்த ஊதாநிற திரியின் சுடர் எங்கள் உள்ளத்திலே பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், அணைய விடக்கூடாது. பாருங்கள், ஆண்டவர் மீது ஆழமான உண்மையான நம்பிக்கை கொண்டோர் எவ்வாறான செயற்பாடுகளை செய்ய தகுதி உடையவர்களாக மாற்றப்படுகிறார்கள். இதைத்தான் புனித பிரான்சிஸ் சவேரியார் தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டினார். இன்னும் அவருடைய உடல் அழியாமல் இருக்கிறது. அவ்வளவு தூரத்திற்கு அவர் ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கை, ஆண்டவர் மீது கொண்ட அன்பு, ஆண்டவர் மீது கொண்ட ஒரு பற்று, ஆண்டவர் மீது வைத்த அளவில்லாத பிரமாணிக்கமான வாழ்க்கை நிலை, இவைகளை பற்றி நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இன்று புனிதருடைய விழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம் என்று சொல்லி சொன்னால் அந்த புனிதருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நாங்கள் வாழ வேண்டும். எல்லாவற்றையும் துறந்தார். தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்கு முழுமையாக அர்ப்பணிக்க, இறைவனோடு ஒன்றித்து வாழ, இறைவனுக்காகவே தன்னுடைய பாத சுவடுகளை நகர்த்தி செல்ல எல்லாவற்றையும் துறந்தார். புனித சவேரியார் தன்னுடைய வாழ்க்கையிலே
இறைவனுக்காக வாழ்ந்து இறைவனுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்ததன் மூலமாக இன்றும் அவர் அழியா வரம் பெற்றிருக்கின்றார். இன்றும் அவருடைய உடல் அழியாமல் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. அவ்வளவு தூரத்திற்கு இறைவன் அவரை முழுமையாக ஆசீர்வதித்திருக்கின்றார். அவரை தன்னுடைய வாழ்க்கை பயணத்திலே அழைத்துச் சென்றிருக்கின்றார். அவரோடு தன்னுடைய வாழ்க்கையை பகிர்ந்திருக்கின்றார். ஆகவேதான் நாங்களும் இன்று இந்த நாளிலே சிந்திப்போம். ஆண்டவர் சொல்ற வார்த்தைகளின்படி ஆழமான நம்பிக்கை இறைவன் மீது நாங்கள் வைத்திருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை உறுதியான நம்பிக்கையாக, நிலையான நம்பிக்கையாக, எவராலும் மாற்றப்படாத, மறக்கப்படாத, மறையாத நம்பிக்கையாக ஆண்டவரிலே இருக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு செய்வார் என்றால் அப்படியே செய்வார். அதன் மீது நாங்கள் எந்தவித சந்தேகம் கொள்ளக்கூடாது. ஆண்டவரிடம் ஒரு வேண்டுதலை நாங்கள் ஒப்புக் கொடுத்தால் நாங்கள் அதை பற்றி கலைக்காமல் ஆண்டவருக்கு நிறைவேற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஆகவேதான் இன்றைக்கும் ஆண்டவர் இறை நம்பிக்கையை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றார். இன்றைய இந்த நாளிலே நாங்கள் இறை நம்பிக்கையோடு பயணித்து ஆண்டவர் சொல்கிற தன்னுடைய வார்த்தைகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டார். அந்த வார்த்தைகளின் நிமித்தம் நாங்கள் எங்களுடைய நம்பிக்கையை ஆழமாக்கி ஆண்டவருடைய அருட்கொடைகளை பெற்று, அருள் வளங்களை பெற்று நாங்கள் இறைவனோடு பயணிக்கும் உள்ளங்களாக மாற்றம் பெறுவோம். உங்கள் அனைவருக்கும் புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய திருவிழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன். அன்னை மேரி மூலமாக ஆழமான நம்பிக்கை கொண்ட இறைவனின் பிள்ளைகளாக ஒரு மாற்றம் பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.